என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன். திருமுடிவாக்கம் பகுதியில் டெக்ஸ்போ 2026 மாபெரும் தொழில் கண்காட்சி அமைச்சர் தென்னரசு மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் பகுதியில் டெக்ஸ்போ 2026 மாபெரும் தொழில் கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. திருமுடிவாக்கம் தொழில்பேட்டை உற்பத்தியாளர் சங்க தலைவர் அருள் பொன்னுசாமி, டெக்ஸ்போ சங்க தலைவர் TIEMA சங்க நிர்வாகி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கண்காட்சி அமைச்சர் தென்னரசு, ஆட்சியர் ஸ்னேகா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து உற்பத்தி நிறுவனங்கள் காட்சிப்படுத்தி எந்திரங்கள் மற்றும் பொருட்களை பார்வையிட்டனர். ஜூலை 16, 17, 18 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பெருநிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள் பங்கேற்று தங்களது உற்பத்தி இயந்திரங்கள், பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளன. இந்தியாவின் முன்னணி நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளதால் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கும் வகையிலும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உலகளாவிய பெரிய நிறுவனங்களோடு இணைந்து தங்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் நோக்கில் திருமுடிவாக்கம் சிட்கோ உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சார்பில் இந்த கண்காட்சி நடைபெறுவதாக டெக்ஸ்போ 2026 கண்காட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த பொருட்காட்சி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் நடக்கப்படுது. 16, 17, 18 ஜூலை 16, 17, 18 3 தேதியில் ஒரு நாள் முடிஞ்சிருக்கு. இந்த கண்காட்சி நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பையர் செல்லர் மீட்டிங், அதாவது வாங்குவோர் விற்பனை இது. அதுக்கப்புறமா பொதுத்துறை நிறுவனங்கள் ONGC, லூகாஸ் டிவிஎஸ், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸு, இது மாதிரி ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இவங்கெல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கு என்ன மாதிரி காம்பனன்ட், ஆட்டோ காம்பனன்ட்லாம் என்னென்ன பற்றி இங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, ஒரு சோர்சிங் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதில் பங்கு பெற அனைத்து அந்த எக்ஸிபிட்டர்ஸும் இந்த இதை பயன்படுத்திக்கணும். இது பங்கு பெறாதவங்களும் பொதுமக்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், MSME நிறுவனங்கள் இந்த அரங்குக்கு வந்தாங்கன்னா அவங்க இலவசமாக இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா எல்லா துறை சார்ந்த பொருட்களும் இங்கே இருக்குது. ஆட்டோ காம்பனன்ட் பொருட்கள் இருக்குது, தோல் உற்பத்தி சார்ந்த பொருட்கள் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பங்கு பெற்றிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் டெக்ஸ்போ 2026 எக்ஸிபிஷன் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் இன்ஜினியரிங் நீட். இது மாதிரி ஒரே இடத்துல எல்லா பொருட்களான தேவையும் ஒரே இடத்துல இங்கே சோர்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே காட்சி அரங்கப்படுத்திருக்கோம். இது AC எல்லா ஸ்டாலுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிறு குறு நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் பெரு நிறுவனங்கள் அவங்களுடைய மிஷின்ஸை இங்கே லைவாக இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. CNC மிஷின்ஸு, ஆட்டோமேஷன் பண்ணுற மிஷின்ஸு, கிரெயின் மேனுஃபேக்சரர்ஸு, இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. இதை இந்த இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளுக்குள்ளே MSME நிறுவனங்கள் இதை அதிகப்படியாக விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், கஸ்டமர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான சப்ளையரும் இங்கே கிடைப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு இது. கஸ்டமர் மட்டும் தேடி நம்ம எக்ஸிபிஷனுக்கு வருவோம், கஸ்டமர் மட்டும் கிடைக்க மாட்டாங்க. இங்கே ஒரு நல்ல சப்ளையரும் உற்பத்தி செஞ்சு கொடுக்குற அந்த சப்ளையரும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு டெக்ஸ்போ 2026 சார்பாக நான் வேண்டிக்கிறேன். ஆமாம், அதாவது நம்ம இந்த திருமுடிவாக்கத்தை சுற்றி இருக்கிற கம்பெனி மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கலந்துட்டு இருக்காங்க, திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க, ராணிப்பேட்டை தொழிற்பேட்டையில் இருக்கிறவங்க அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்கிற, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்கிற அங்கே இருக்கிற கம்பெனிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது திருமுடிவாக்கத்துக்கான தொழில் பொருட்காட்சி மட்டும் கிடையாது. ஸோ இது பக்கத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் இங்கே பங்கு பெற்றிருக்காங்க. அரசு பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசு சுமார் 60 ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்சிடி கொடுத்துருக்காங்க. மாநில அரசு இங்கே பங்கு பெற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்களாம். அனைத்து எக்ஸிபிட்டருக்கும் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கு FAME-TN மூலயமா இந்த சப்சிடி இதுவாக இருக்குது. தொழில் முனைவர்களுக்கும் ஆமாம், இப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு இங்கே இருக்கிற காட்சிப்படுத்தியிருக்காங்களா, அந்த கம்பெனி இருக்கிற பொருள்களை பார்த்தாவே ஒரு ஐடியா வரும். ஸோ நம்மளும் என்ன மாதிரி பொருட்களை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைடன்ஸுன்றது இதை நாங்கள் இப்போ பிளான் பண்ணலை.
ஸோ மேபி அடுத்த எக்ஸிபிஷனில் வந்து இந்த மாதிரி கைடன்ஸுக்கான ஒரு தனி அரங்கும் ஆரம்பித்து ஒரு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக வந்து அடுத்த எக்ஸிபிஷன்ஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கிறோம். தேங்க்யூ. என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.